வைரமுத்து நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு செவனேன்னு நீ பாட்டுக்கு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். இளையராஜாவை பற்றி எதுவுமே தேவையில்லாமல் அவதூறாக பேசக்கூடாது, அவர் மேலே பழி சொல்லக்கூடாது. இதுக்கப்புறமும் இந்த வேலையை நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னா இது வரைக்கும் மரியாதையாக பேசிட்டு இருந்த நாங்கள் இதுக்கப்புறம் மரியாதையாக பேச மாட்டோம். இப்போ நல்ல மாதிரியாக பேசிட்டு இருக்கனா இதுக்கப்புறம் வேற மாதிரியாக பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எச்சரிக்கையை விடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கங்கை அமரன் அவர் வெளியிட்டிருக்காரு. அன்னைக்கிலில் ஆரம்பிச்சு இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு இதுவரைக்கும் எந்த திரையுலகத்திலையும் எந்த மொழியிலையும் இப்படி ஒரு சாதனை எந்த இசையமைப்பாளரும் படைச்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காரு. இந்த பக்கம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எத்தனையோ தமிழ் திரைப்பட பாடல்கள், அவ்வளவு தமிழ் ஆளுமை அவருடைய திரைப்பாடல்கள்ல இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் அந்த பாட்டுக்குள்ள அவர் வச்சிருப்பாரு. சோ அவ்வளவு தேசிய விருதுகள், அவருடைய பேர் சொல்ற மாதிரியான பாட்டுகள் அத்தனை இருக்கு. இப்படி தமிழ் சினிமாவினுடைய பெரிய ஆளுமைகளா, இரண்டு பெரிய தூண்களா, லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடிய இளையராஜா மற்றும் வைரமுத்து இவங்க ரெண்டு பேருமே நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவோட இயக்கத்தில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற திரைப்படத்துல அந்த பாட்டுல தான் முதல் முறையா இணைஞ்சாங்க. அந்த படத்துல அந்த பாட்டுல தான் முதல் முறையா இளையராஜா இசையமைக்க வைரமுத்து எழுத இந்த கூட்டணி முதல் முறையா இணைஞ்சது. சடனா ஒரு சின்ன பிரச்சனையால ரெண்டு பேருமே மனஸ்தாபத்தினால பிரிஞ்சுட்டாங்க. இளையராஜாவுடைய இசையில அதுக்கப்புறமா வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு கூட எழுதல. இளையராஜாவும் வைரமுத்து இந்த கூட்டணி திரும்ப சேரவே இல்லை. இவங்க கூட்டணியை திரும்ப சேர்க்கிறதுக்கு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. இது படத்துல தான் ஒன்னு சேர்க்கணும்னு இல்ல, பாரதி ராஜா உள்பட நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேருமே கூட இவங்களை பர்சனலாவது ஒன்னு சேர்த்தணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். இவர் இறங்கி வந்தாருன்னா அவர் இறங்க தயாரா இல்ல, அவர் இறங்கி வந்தாருன்னா இவர் இறங்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ கிளாஷாவே தான் ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருந்துச்சு. சோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பெர்மனன்ட்டாவே பிரிஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இளையராஜாவுடைய மகனான யுவன் சங்கர் ராஜாவோட இசையிலும் பெரிய அளவுல பாடல்கள் எதுவுமே எழுதாம தான் இருந்தார் வைரமுத்து. தர்மதுரை அப்படின்ற திரைப்படத்துல தான் முதல் முறையா யுவன் சங்கர் ராஜா இசையில வைரமுத்து பாடல்கள் எழுதியிருந்தாரு. அதுல எந்த பக்கம் அப்படின்ற அந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தார் வைரமுத்து. சரி ஓகே, ஏதோ ஓரளவு சமாதானம் ஆயிட்டாங்க போல குடும்பத்துக்குள்ள அப்படின்னு நம்ம யோசிச்சா இல்ல. அதுக்கப்புறமும் இளையராஜா வைரமுத்து பிரச்சனை தீரவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரவே இல்ல. சரி, கொஞ்ச நாளா ஆறி போயிருந்த இந்த பிரச்சனை ஏன் இப்ப மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாடல்களை யாருமே தன்னை கேட்காம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கோட காப்பிரைட்ஸ், அதோட காப்புரிமை எனக்கு வேணும், எனக்கு அவங்க பே பண்ணா மட்டும்தான், அதாவது அந்த பாட்டை அவங்க கேட்கறதுக்கான தொகையை எனக்கு செலுத்தினா மட்டும்தான் அவங்க அந்த பாட்டை கேட்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய பாட்டை என்னோட அனுமதி இல்லாம யாருமே பயன்படுத்தக்கூடாது, ஏன் மேடைகள்ல அந்த பாட்டை பாடின பாடகர் கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்திருந்தாரு. இதனாலதான் எஸ்பிபி அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இடையில கூட பிரச்சனை வந்துருந்துச்சு. ஏன்னா எஸ்பிபி அவர்கள் ஸ்டேஜ்ல கேட்காம இளையராஜா பாடல்கள்லாம் பாடுறாரு அப்படின்றதுனால தான் இளையராஜா அதை கேட்க போய் ஒரு நட்புக்குள்ள இது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு எஸ்பிபி அதுக்கு கோச்சுக்க ஆரம்பிச்சு எஸ்பிபி அவர்களுடைய மறைவு வரைக்குமே கூட இந்த பிரச்சனை, இந்த சண்டை தீராம இருந்தது தான் இதுல பெருந்துயரம். கடைசி நேரத்தில் இளையராஜா அவர்கள் எஸ்பிபிக்காக வீடியோலாம் வெளியிட்டிருந்தாலும் கூட உயிரோடு இருந்த அந்த சமயத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் ஒரு புது படத்தோட விழா மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக் போயிட்டு இருக்கு. இதுல எது பெருசா அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம். சில நேரத்தில் இசை பெரிதா இருக்கும், சில நேரத்தில் மொழி பெரிதா இருக்கும். சம்டைம்ஸ் இசையை விட மொழி பெருசா இருக்கும், சம்டைம்ஸ் மொழியை விட இசை பெருசா இருக்கும். இப்படி இசையும் மொழியும் உன்னோட ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் பாட்டு அப்படின்ற அற்புதமான விஷயம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை கூட தெரியாதவர் ஞானியா இருக்க முடியுமா, இல்ல ஞானின்னு சொல்லிக்க முடியுமா அப்படின்னு போற போக்குல பேசியிருப்பாரு. ஞானி அப்படின்னு அவர் யார் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நம்ம இசைஞானி இளையராஜா அவர் தான் அப்படி போற போக்குல இன்டெரக்டா மென்ஷன் பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அந்த விழா மேடையில் இன்னும் மேல பேசும்போது ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிட்டா மட்டும் அந்த பாட்டு உருவாயிடும் அப்படின்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு பாட்டுக்கு முதல்ல பாடலாசிரியர் பாடல் வரிகள் எழுதினாதான் அந்த பாட்டுக்கு உயிரே கிடைக்குது. வரிகள் இல்லாம உங்களால பாட்டை யோசிக்க முடியுமா? இப்ப நீங்க மியூசிக்கா வாயில போட்டு இது என்ன பாட்டுன்னு கேக்குறீங்கன்னா எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடியும்? சோ அந்த பாட்டுக்கு வரிகள் வரும்போது தான் அந்த பாட்டுக்கான அர்த்தமே கிடைக்குது. இவ்வளவு ஏன் போறீங்க? அந்த பாட்டுக்கு முதல்ல யார் பெயர் வைக்கிறாங்க? இப்ப இது ஒரு பொன்மாலை பொழுது பாட்டா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன ஆசையா இருக்கட்டும், இப்படி அந்த பாட்டுக்கு நாங்க எழுதுற வரிகள் மூலமா தான் அந்த பாட்டுக்கு பெயரே கிடைக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க அப்படின்னா பேர் வச்சாதானே அந்த குழந்தையை கூப்பிட முடியும், பேர் வச்சாதானே அந்த குழந்தைக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? கடைசி வரைக்கும் அந்த குழந்தை அடையாளமே இல்லாம போயிரும்ல. அப்படி பார்க்கும்போது பாட்டுக்கு அடையாளமா இருக்கிறதே பாடல் வரிகள் தான். சோ பாடல் வரிகள் இல்லாம இசை மட்டும் இருந்து அங்க எந்த யூஸுமே கிடையாது. அதுக்காக இசையை நான் கம்மியா சொல்லல, பாட்டோட வரிகளை மெருகேத்துறது, பாட்டோட வரிகளை இன்னும் மேன்மையா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது, இதெல்லாம் தான் ஒரு சிறந்த இசை. இப்படி இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் அந்த மேடையில. அவர் பேசி முடிச்சு ஒரு சில நாட்கள் இருக்கும், பட் மறுபடியும் தேவையில்லாம இளையராஜாவை சீண்டி வைரமுத்து பேசியிருக்காரு அப்படின்ற ரீதியில இந்த விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதுக்கு விளக்கம் கொடுத்து இளையராஜா தரப்பிலிருந்து இளையராஜா அவர்களுடைய சகோதரரும் திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர்னு இப்படி பன்முகங்கள் கொண்டவருமான கங்கை அமரன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உட்கார்ந்த சேரையே எட்டி உதைக்கிற மாதிரி, ஏறி வந்த ஏணிப்படியை கொஞ்சம் கூட யோசிக்காம தள்ளி விடுற மாதிரி, எங்களால வளர்ந்த நாங்க தூக்கி விட்ட ஒருத்தர் இன்னைக்கு எங்களையே தாக்கி இழிவா பேசுற விஷயம் நடந்துட்டு இருக்கு. வைரமுத்து பேசினதை பத்தி தான் சொல்றேன். வைரமுத்து அவர்களே, இளையராஜா அவர்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தாங்க. அவங்க இல்லனா இன்னைக்கு நீங்க இருக்கிற இடமும் சரி, சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் சரி இருக்காது. அந்த நன்றியுணர்வு கொஞ்சம் கூட இல்லாம, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி உங்களை வளர்த்து விட்ட, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தரை பத்தி இவ்வளவு கேவலமா உங்களால பேச முடியுது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நிழல்கள் அப்படின்ற பாரதி ராஜாவோட இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருந்துச்சு.
80sல இளையராஜா அவர்கள் கொடி கட்டி பறந்த காலம் அது. அவருடைய இசை இல்லாம ஒரு படத்தை நினைச்சே பார்க்க முடியாது. அவருடைய இசை இல்லாம ஒரு பாட்டு வெளியே வராது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் நிழல்கள் திரைப்படத்துக்கு இசையமைச்சிட்டு இருந்த நேரத்தில் பாரதி ராஜா வைரமுத்துவை கூட்டு வந்துட்டு புது பையன் நல்லாவே பாட்டு எழுதுவான், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இளையராஜா அவர்களுடைய இசையில முதல் முறையா நீங்க வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாட்டு எழுதியிருந்தீங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு இளையராஜா அவர்கள் எனக்கு இந்த வரிகள் செட் ஆகல, இந்த பாட்டுக்கு இந்த லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா உட்காரல, எனக்கு இந்த வரிகள் பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, உங்களை அன்னைக்கு நிராகரிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு தனக்கு தானே கவிப்பேரரசன் சொல்லிக்கக்கூடிய தன்னுடைய பெருமைகளை தானே தம்பட்டம் அடிச்சுக்கக்கூடிய ஒரு கவிஞர் தமிழ் சினிமாவில் உருவாகி இருப்பாரா? அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா? அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? இளையராஜா. அன்னைக்கு நீங்க தமிழ் சினிமாவுக்கு புதுசு அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம பெருந்தன்மையோட நீங்க எழுதின பாடல் வரிகள் உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு உங்களை பாராட்டி அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இவங்களோட கூட்டணியில எவ்வளவோ பாட்டு இளையராஜா அவருடைய இசையில வைரமுத்து அவர்கள் எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்காங்க. பட் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுத்தது யாரு? இளையராஜா அவர்கள். அந்த பாட்டுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், இயக்குனர்களா இருக்கட்டும், வைரமுத்து அவர்களோட பாடல் வரிகளை எழுதலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது இளையராஜா அவர்கள் இல்ல வந்து அவரை வந்து பாட்டுக்கு எழுத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா வைரமுத்து அதுக்கப்புறம் கூட வளர்ந்திருக்க முடியுமா? இப்படி நீங்க ஏறி வந்த ஏணிப்படியா இளையராஜா அவர்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அவர் தான் உங்களை இந்த லெவலுக்கே தூக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவரை எப்படி உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு மனசு வருது? இன்னொரு விஷயம், வைரமுத்து அவர்கள் அந்த மேடையில பேசும்போது பாடல்ல மொழி பெரிதா இசை பெரிதா அப்படின்ற மாதிரி ரீதியில பேசியிருப்பாரு. அதுல மொழி தான் பெரிதா அப்படின்ற லெவலுக்கு அவரோட சைடுல இருந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. இதுக்கு பதில் சொல்லி பேசியிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாடல்ல மொழி பெரிதா இசை பெரிதான்னு அப்படின்னு நீங்களாவே ஒன்னு கேட்டுக்கிட்டு நீங்களாவே மொழி தான் பெரிதுன்னு பேசியிருக்கீங்க. பாட்டோட அடிநாதமா பாட்டோட பேசிக்கா இருக்கிறதே இசைதான் அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட உங்களுக்கு இருக்காதா? ஒரு சில பாடல்களுக்கு மட்டும்தான் நீங்க வரிகள் எழுதினதுக்கு அப்புறமா இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. பட் பெரும்பாலான பாடல்கள்ல அவர் இசையமைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க பாடல் வரிகளை எழுதுறீங்க. இதற்கு பல பாடல்களை அந்த வீடியோல பாடல்களா வந்து பாடி உதாரணம் சொல்லியிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் வைரமுத்து அவர்களே உங்களுடைய பாடல் வரிகள் இவ்வளவு அழகா ரசிகர்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த இசை அமைப்பு, அந்த இசை நெளிவு அதெல்லாம் இருந்ததுனால தான் போய் ரசிகர்கள் மனசுல இப்போ வரைக்கும் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பந்தயம் ஒன்று கட்டுறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இளையராஜா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, இப்போ அவருடைய பாடல்கள்லாம் பெரிய அளவில் யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா யூடியூப்ல இப்போ வரைக்கும் போயிட்டு பாருங்க, இளையராஜாவுடைய பாடல்கள் தான் இரவு நேரமானா வாகனம் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், தூங்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், டெய்லி யூடியூப்ல இளையராஜாவுடைய பாடல்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இசை ஞானியா, இசையோட தெய்வமா இளையராஜா அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, இளையராஜா அவர்களுக்கு நீங்க எழுதின பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, அந்த வரிகளை அப்படியே எடுத்து அதே சிச்சுவேஷனுக்கு வேற ஒரு இசையமைப்பாளரை இசையமைக்க சொல்லி அந்த இசைக்கு உங்களுடைய பாடல் வரிகளை எழுதுங்க. அந்த பாட்டு அளவுக்கு இந்த பாட்டும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சு, ரீச் ஆச்சு, ஹிட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க சொல்ற மாதிரி பாடலுக்கு மொழி தான் பெரிது அப்படின்றத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஆகாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இசைஞானி அவர்களுடைய இசை கடவுளால் அவருக்கு அருளப்பட்டது, கடவுளால் அவர் மூலமா மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு இசையில உங்களுடைய வரிகள் போய் உட்கார்ந்ததுனால தான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா உங்களுடைய வரிகள் இல்லாத இளையராஜாவுடைய பாடல்கள் எதுவுமே வந்து ஹிட் ஆகலையா? எவ்வளவு பேர் பாட்டு எழுதியிருக்காங்க, நான் பாட்டு எழுதியிருக்கேன் இளையராஜா அவர்களுக்கு. அந்த பாட்டு எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் எவர் கிளாசிக்கா இருந்துட்டு தானே இருக்கு. அப்படி பார்க்கும்போது எப்படி என்னுடைய மொழிகளால என்னுடைய வார்த்தைகளால மட்டும் தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு, அந்த இசை இல்லாம அந்த பாட்டை நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ உங்களுடைய மொழி தான் அந்த பாட்டுக்கே பேஸ் அப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? அந்த பாட்டுடைய அடிநாதமா இருக்கக்கூடியது இசை. அந்த இசை பேஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது மேல நீங்க வரிகள் அப்படின்ற வீட்டை கட்ட முடியும், அந்த வீட்டுல போயிட்டு ரசிகர்கள் வாழ முடியும். அப்படி இல்ல அப்படின்னா வெறும் வரிகளை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவோ கவிதை தொகுப்புகள் எழுதிருக்கீங்க, எவ்வளவோ கவிதைகள், கட்டுரைகள், ஏன் கதைகள்லாம் கூட எழுதி புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கீங்க. அந்த புத்தகங்கள் வழியாலாம் வைரமுத்து ஒன்றும் பிரபலம் ஆகில்லையே. சினிமாவில் பாட்டு எழுதுனதன் மூலமா தானே பிரபலம் ஆயிருக்காரு. அப்ப அந்த பாட்டு எழுதணும்னா அதுக்கு இசை வேணும் இல்லையா? அந்த இசை மூலமா தானே உங்களுடைய பாடல் வரிகளே வெளில வந்திருக்கு. அப்படின்றப்போ இதெல்லாம் எதையுமே கருத்துல எடுத்துக்காம கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பாடலோட வரிகள் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற ரீதியில நீங்க பேசியிருக்கீங்க. மன்னிக்கவே முடியாதது. இளையராஜா அவர்கள் இதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் இதெல்லாம் பெருசா கண்டுக்கக்கூடியவரே கிடையாது. அவருக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கு. அமெரிக்காவில் சிம்பொனிக்கு அவர் இசையமைச்சிட்டு இருக்காரு. அந்த சிம்பொனிக்கான இசையை எழுதுற வேலைகள்ல தான் அவர் கடந்த சில நாட்களா இருக்காரு. அதனாலேயே அவரை யாரும் பெருசா தொந்தரவு பண்றது இல்ல. அவருடைய இசை எந்த அளவுக்கு இன்னும் அடுத்த பரிமாணத்துக்கு போகுது, உலக அளவுல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அவர் இந்த அமெரிக்கா சிம்பொனி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா 5வது இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறவர் பத்தி இப்படி மேடையில அநாகரிகமா பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம், எங்களுக்கு கூட இருந்துச்சு. ஆரம்ப கட்டங்கள்ல இளையராஜாவுடைய ஒரு சில பாடல்கள்ல நீங்களே எழுதியிருக்கலாம், இவங்க 2 பேர் கூட்டணி மறுபடியும் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கூட போய் இளையராஜா அவர்கள்கிட்ட பேசியிருக்கேன். அப்ப அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி போனாரு. அவர் விலகி போனதுக்கான காரணம் நாளுக்கு நாள் உங்களுடைய சுயரூபம் தெரியும் போது தான் எனக்கே தெரிய வருது. உங்களுக்கு கண்டிப்பா வருத்தங்கள் இருக்கலாம், இளையராஜாவுடைய பாடல்களை நம்மளால வரிகள் எழுத முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு பாட்டும் பெருசா இல்ல, நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி மேடைக்கு மேடை ஏறி தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க. அது நீங்களா உங்களுடைய நட்பை, உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டு தான் இந்த கூட்டணியில இருந்து விலகி போனீங்க. அதுக்கு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் விலகி போன நீங்க இப்பயாவது உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுடைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப கூட தேவையில்லாம கண்டதையும் பேசி தேவையில்லாத உங்களை வம்பெடுத்துக்கிட்டு இளையராஜா அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு இசை கடவுளா இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் வாலண்டியரா வந்து வம்பெடுத்து அதன் மூலமா பிரபலம் அடையணும், லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நடக்கவே நடக்காது. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, மதிக்கவே மாட்டாரு. அவருக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய வேலைகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி வைரமுத்து அவர்களே கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய பாடல் வரிகளையோ உங்களுடைய திறமையையோ நான் வந்து இங்க இழிவா பேசல. அது எந்த காலத்திலுமே நான் குறை
குறை சொல்லல. உண்மையாவே நல்ல திறமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல கலைஞன் தான் நீங்க. உங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளவோ நல்ல பாடல்கள் நீங்க எழுதியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே கூட கண்ணதாசன், வாலி அவர்கள் எழுதாத பாடல்களா? அவங்க என்னைக்காவது எந்த மேடையிலாவது ஏறி இந்த பாருங்க நான் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், என்னுடைய பாட்டுல இப்படி ஒரு வரி இருக்கு, என் அளவுக்கு இது யாராவது எது முடியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பேசியிருக்காங்களா? தம்பட்டம் அடிச்சிருக்காங்களா? வாலி ஐயா அவர்கள்லாம் மற்ற பாடலாசிரியர்களோட பாடல்களை கேட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மையான பெரிய மனசு உடையவர். ஆனா நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே மேடைக்கு மேடை ஏறி உங்களுடைய பாடல்களை நீங்களே சிலாகிச்சு நீங்களே பெருமையா பேசி இப்படி ஒரு பாடல் வரியை நான் எழுதியிருக்கேன், இதை யாராவது எழுத முடியுமா அப்படின்ற ரீதியில பேசிட்டு இருக்கீங்க. இது ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகே கிடையாது. கலைஞனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களை பத்தி நீங்க பெருமையா பேசிக்கோங்க. அதுக்கு ஏன் மத்தவங்களை இழிவுபடுத்துறீங்க? அதுவும் இளையராஜா மாதிரியான ஒரு இசை ஞானிய, ஒரு இசை கடவுளை எப்படி உங்களால இழிவா பேச முடியுது? இதுக்கப்புறம் அதை பேசாதீங்க. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, உங்களுடைய குழந்தைகளை நல்லா அறிவா வளர்த்திருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட ரொம்ப அறிவா இருக்காங்க. உண்மையாவே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்க்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்கள பார்த்தாவது கத்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாம எங்கேயாவது இளையராஜாவை பத்தி பேசிட்டு இல்லாம உங்களோட வாயை பொத்திக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இது வரைக்கும் மரியாதையா பேசிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் மரியாதையா பேசுவோம்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ நல்ல மாதிரி பேசி இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிற நான் இதுக்கப்புறம் நல்ல மாதிரி பேச மாட்டேன். கண்டிப்பா வார்த்தைகள் வேற மாதிரி வந்து விடும். உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சமீபத்திய மேடையில இளையராஜாவை பத்தி இன்டைரக்டா பேசின அந்த விஷயத்துக்கு கங்கை அமரன் அவருடைய சைட்ல இருந்து மிக கடுமையான கண்டனம் தெரிவிச்சு கிட்டத்தட்ட எச்சரிச்சு இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட தெருச்சண்டை மாதிரி ஆகிடுச்சு இந்த இளையராஜா வைரமுத்து அவருடைய இந்த சண்டை. சோ கங்கை அமரன் சைட்ல இருந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லும்போது வைரமுத்து அவர்கள் இந்த வீடியோவுக்கு பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கவும் இல்ல. இதை பார்த்து அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாரா நல்லது அப்படின்ற ரீதியில சொல்லியிருக்காரு. வைரமுத்து அவர்கள் இதுக்கு வாய மூடிட்டு இருப்பாரா அல்லது அவர் சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். தமிழ் சினிமாவினுடைய ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ், ரெண்டு பெரிய ஆளுமைகள் இந்த மாதிரி மன வருத்தத்துல பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுவும் பொது மேடைகள்ல பொது வெளியில அடிச்சுக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. இப்படி பண்றது கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த பெருமையை அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி வேற இருக்கு. தயவு செஞ்சு இவங்களை யாராவது சமாதானப்படுத்தி சேர்த்தி வைங்க. அப்படி இல்லனா கூட தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்றது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இப்போ இருக்கு. இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.